ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு. கருவாடு வஞ்சரம் கருவாடோட தலைப்பகுதி ரொம்ப சுவையாக இருக்கும். கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி சுடுதண்ணியில் கழுவி அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் காஞ்சி கருவேப்பிலை போட்டு தாளித்து, பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் சேர்த்து போட்டுட்டேன். அது நல்ல மணமாகவும் இருக்கும். நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அதை போட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதோ கத்திரிக்காய் பாருங்கள், ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கத்திரிக்காய் கட் பண்ணி, முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாய், 3 குட்டி உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதோட 3 தக்காளி நல்லா க்ளீன் பண்ணி அதையும் எடுத்து வச்சு, இப்போ அந்த கத்திரிக்காயெல்லாம் வேகிறதுக்காக உப்பு போட்டாச்சு. கட் பண்ண தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்க எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இது அந்த குழம்போட திக்னஸ் கிடைக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கின உடனே அந்த புளியை நல்லா ஊற்றி மிளகாத்தூள், உப்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் 3 போட்டு, உப்பு கொஞ்சம் குறைவாக போடணும். ஏன்னா கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும். நான் வாங்கின கருவாட்டில் உப்பு இல்லை, அதனால் உப்பு நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் குறைவாக சேர்க்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி புளியை கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்தோன்னு அந்த கருவாடை போட்டு நல்லா கொதித்த பிறகு நல்லா வெந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் வெந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நல்லா எல்லா காய்கறிகளும் வெந்து நல்லா ருசியாக. கருவாடு வஞ்சரம் கருவாடு அதிலே கரைஞ்சிரும், நம்ம தேடவே முடியாது. அதில் இருக்க முள் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அது கூடவே நான் சாலை கருவாடுன்னு போட்டிருப்பேன். 1-2 சாலை கருவாடு, அதனால் அது மட்டும் இருக்கும். அதில் வஞ்சரம் கருவாடு நல்லா குழம்போடு அது கரைஞ்சிரும். ருசியான கருவாட்டு இது செய்யணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது.